வெயிட் பண்ணுங்க. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்களா அவங்களும் இல்லை இப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு புது விதமான ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவோமா? எப்படி ட்ரை பண்ணுறது? இப்படி ட்ரை பண்ணுவாங்களா? இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரில் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் த ரிமோட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கு எதுக்கு லைட்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க தெரியலிங்க. ஏதோ குட்டியாக லைட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் மகேந்திரான்னு போட்டிருக்காங்க. சாவி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன், இது அன்லாக். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம வந்த புது வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் மிரரு, இந்த மிரர் சுவிட்செல்லாம் எதுவும் கொடுக்கல. நம்ம வந்து இவரை வந்து கையில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, இந்த மிரரை வந்து நம்ம கையில் தான் தள்ளணும். அம்மா டமுக்குன்ட்டு பார்த்திங்களா சவுண்டு. ஏன்னா இதில் வந்து ஒர்க் ஆகலை சாவி போட்டாங்களோ. ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லி ஸ்டேரிங். ஓகேங்களா, இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அப்புறம் வந்து சாவி வந்து இங்கே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க, அது உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும். சாவி போட்டு சென்சார் பாருங்கள், என்ஜினே ஏதாவது டிக்குன்னு சென்சார் வர்றா வரலாம். சாவி எடுத்துகிட்டு அது திறந்துக்குச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த பக்கம் திறக்கலை, அந்த பக்கம் திறந்துக்குது. நல்லா இருக்கே. சேவ் பண்ணி ஒழுங்காக முடிவு வெட்டினாங்களா? ஏதோ ஒரு வித்தியாசமாக வெட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் சாவி போட்டு ஓகேங்களா, இண்டிகேட்டர் என்ஜினே ஏதாவது ரைட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது நடாது பாருங்களா, சூப்பராக இதுவாகும் பாருங்க. வா, செமையாக இருக்குல்ல. பாப்பப் ஆகுது. ஐயோ, எஃப்எம் வேறு ஓடுதா? சரி, செட்டு ஓடுதுல. சிசிஓ பெட்ரோல், ஃபியூல் டெம்பரேச்சர், மோடு, அப்புறம் ட்ரைவு, இக்னிஷன், ஹேண்ட் பிரேக்கு, பேட்ரி. ஓகேங்களா, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இதில் வந்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆனால் ஒர்க் ஆகலை. இது வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து ஸ்பெஷல் சுவிட்ச். ஓகேங்களா, இது வந்து ஈகோ மோடுன்ற மாதிரி. இது வந்து இசிஓ மோடு. இது வந்து இசிஎஸ்எஸ் மோடா நான் தெரியல, பார்க்கலாம். இது எஸ்எஸ் மோடு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்ரு, லைட்டு சுவிட்ச், இதில் லைட்டு எங்கடா லைட்டு, இதுதான் இதில் லைட்டு எல்லாமே. ஓகேங்களா, இதில் இண்டிகேட்ரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்து வைபரு. ஓகேங்களா, இந்த பட்டன் எதுக்குடானா, இதை அழுத்தினீங்கன்னா பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆகும். இவங்க செட் பண்ணியிருக்காங்க போல, இது ஸ்பெஷலாக செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஏன்னா இந்த மிரர் வந்து நைட்டில் ஓட்டும் போது இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து லைட்டு வந்து கண்ணில் டேரெக்டாக அடிக்காது. இந்த சுவிட்சை அழுத்தி விட்டிங்கன்னா டேரெக்டாக அடிக்காது, சைடில் அடிக்கும். இங்கே வந்து இது வச்சுக்கிற மாதிரி, அதாவது வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டன் ஒர்க் ஆகலை, லைட்டும் எரிய மாட்டேங்குது, லைட்டும் எரியலை. ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, செமையாக டச். இங்கே இருக்கிற ஸ்பீக்கரை வந்து இங்கே கொடுத்துட்டுருக்காங்க. எல்லாரும் வாய்ஸ் ஓடினே இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து இங்கே ஒரு ஏர்பல் கொண்டு இதிலே ஆர்னை கொடுத்துட்டாங்க. சாவி ஆஃப் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஏர்பல் உண்டு. அப்படியே அதில் குட்டி ஸ்பீக்கர் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, குட்டி ஸ்பீக்கரு. இந்த குரோம் பினிஷ் வந்து இதுலேருந்து அப்படியே போய் இந்த பிளாக்லேயே முடிச்சுட்டாங்க. இவ்வளோ பெரிய மட்கார்டு. ஓகேங்களா, இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபைபரா மெட்டாலா குரோமான்னு தெரில. இங்கே வந்து ஏசி விண்ட்டு. ஓகேங்களா, செம்மையாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு லைட் சுவிட்சு. ஓகேங்களா, லைட் எரியுது. இதில் வந்து எங்கடா இது காணும், மொட்டை மாடி காணுங்க. ஓகேங்களா, வந்து வண்டியோட கம்ஃபர்டபுள். இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு நான் இல்லைங்களா, அடிக்கடிக்கு நான் கியர் இங்கே தேடினுக்கிறேன். ஏன்னா எல்லா வண்டியிலுமே இங்கே வரும் கியரு, இந்த வண்டியில் இங்கே வரும். ஓகேங்களா, இந்த வண்டியில் கியர் ராடு இங்கே இருக்கும்போது எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆகிடும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இது மேனுவலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பல் தரேன், கிளச்சு, பிரேக்கு. ஓகேங்களா, கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்ரு. ஓகேங்களா, ஹேண்ட் பிரேக் எங்கடான்னா ஹேண்ட் பிரேக்கு எல்லாமே இங்கே வரும். ஓகேங்களா, அதே மாதிரி கியர் இங்கே வரும். ஹேண்ட் பிரேக் இங்கே கொடுத்துருக்காங்க, இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஹேண்ட் பிரேக் எப்படி யூஸ் பண்ணணுன்றது போட்டிருக்காங்க. புல் பண்ணி டவுன் பண்ணோம், அப்புறம் டாப்பு. ஓகேங்களா, இப்போ நம்மள கிளச்சை ஃபுல்லாக மெரிச்சிக்கின்னு இது பாருங்கள்.
கிளச்சை ஃபுல்லாக மெரிச்சிக்கிட்டு அப்புறம் இதை வந்து புல் பண்ணணும். ஓகேங்களா, புல் பண்ணிங்கன்னா வண்டி முன்னாடி போயிடும். ஓகேங்களா, இப்போ கியரில் இருக்குது அதனால் போகாது. ஓகேங்களா, கியரில் இருக்குது. திரும்பி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா மேலே வந்துடும். திரும்பி புல் பண்ணி இப்படி இழுத்து விடணும். 1 2 3 அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து விடும்போது இது பாருங்கள், நல்லா கிளச் அழுத்தி நல்லா காமிடுது, நல்லா புல்லிங் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா போயிடும். அவ்வளோதான். இப்படி போடும்போது மட்டும் இப்படி போட்டுக்கணும். கியர் வந்து ஃபஸ்ட்டு இப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து இப்படி வரும். நான் கியரில் போடல. ஓகேங்களா, இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. ஏசி 1 2 4 வரலாம். அப்புறம் அது ஏசி ஃபுல்லாக ஃபுல் கண்ட்ரோல் ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே டிஸ்பிளே வைக்கல. இங்கே வந்து கியர் வச்சுட்டாங்க. இங்கே வச்சுருந்தா சந்தோஷமாக இருந்துருக்கும், ஆனால் இங்கே வைக்கல. கியர் லிவரிங் இது வந்து பழைய டவேராவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, சவர்லைட் மாடலில் டவேராலெலாம் இந்த மாதிரி தான் வரும் கியர் லிவரு. ஒரு சில வண்டியில் எப்படி சொல்கிறது, இந்த தோஸ்து லோடு வண்டியெல்லாம் ஓட்டும்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு வித்தியாசமாக இது வந்து செட்டு. இதிலே வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஎஸ்பி, இது செட்டு, காலிங், சவுண்டு, ப்ளூடூத் எல்லாம் மாற்றுற மாதிரி. இங்கே வந்து ஒரு 12 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து சீட் பெல்ட் போட்டுக்கிற மாதிரி, இங்கே ஒரு சீட் பெல்ட் போட்டுக்கிற மாதிரி. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க என்னன்னா, இந்த சீட்டை வந்து எக்ஸ்ட்ரா சீட்டாக கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து கொஞ்சம் லென்த்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சீட்டை அப்படி லென்த்து பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் பண்ணாங்களா இல்லை இவங்க பண்ணாங்களான்னு தெரில, கம்பெனிலே வருதான்னு தெரில இந்த மாடலு. இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. ஓகேங்களா, கண்ணாடி நம்ம அங்கே இறக்கலாம், இங்கே இறக்கலாம் கண்ணாடி. இங்கே வந்து ஃபுட், இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. பெட்ரோல் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. இன்ஜின் வந்து ஓப்பன் பண்ணுற அடியில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பாக்ஸு. இங்கே வந்து ஏசி விண்ட்டு, இங்கே ஒரு ஏசி விண்ட்டு, இங்கே ஃபுல்லாகவே ஏசி விண்ட்டு. இது வந்து சீட்டு எப்படி மடக்குதுன்னா, இங்கே வந்து மேலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தூக்குனிங்கன்னா இது ஃபோல்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபோல்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கை வச்சு நல்லா ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து இப்படி இங்கே ஒருத்தர் உட்கார வச்சு போகிறோம், தாராளமாக இங்கே ஒருத்தர் உட்கார வச்சுக்கலாம். இது வந்து இதில் ஒரு சீட்டு, 2 சீட்டாக கம்ஃபர்டபுளாக வச்சு, அங்கே சீட் பெல்ட்டு. அப்புறம் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்சது எதுவுமே கொடுக்கல டிரைவருக்கு, அதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, நான் வண்டியோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இருங்க கீழே போய் காட்டுறேன் வண்டியை. ஒரு ரிமோட்டு, அந்த மிரர் மட்டும் தனியாக போயிடுச்சு பாருங்கள். சாவி அன்லாக் பண்ணால் பார்த்தீங்களா, அது மட்டும் தனியாக ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை. தெரியுதுங்களா, திரும்ப அழுத்தனா அது மட்டும் தனியாக போயிடும், அது ஓப்பன் ஆகலை. ஆனால் சாவி போட்டோன்னா ஓப்பன் ஆகும் பாருங்க. சாவி போட்டோன்னே அங்கே பார்த்தீங்களா, அவன் மட்டும் தனியாக போனான், இவன் தனியாக போக மாட்டான். அவன் கொஞ்சம் மக்கரில் இருக்கிறான் போல. மொட்டை மாடி கொடுத்துருவோம். ஆமாம், இதான் நம்ம வண்டி. வண்டியோட பேர் இதுதான், Q100. டிக்கி சொன்னேன் இல்லைங்களா, இந்த பட்டன் ஓப்பன் பண்ணால் டிக்கி ஓப்பன் ஆகிறேன். அழுத்திட்டேன், டபக்குன்னு சவுண்ட் கேட்குதான். ஓகே, அவ்வளோதான், டிக்கி முடிஞ்சிச்சு வேலை. நம்ம உள்ளே உட்காந்துக்கணும். அவ்வளோதான், இந்த வண்டியோட ரிவ்யூ முடிஞ்சிடுச்சு. ஒன்றும் பெருசாக எல்லாம் ரிவ்யூ இல்லை, ஏதோ சும்மா டைம் பாஸ். ஓகே, டைம் பாஸ். செம்ம வெயிலுங்க, ஒன்றும் முடியலைங்க. சாவா